பிரதமர் நரேந்திர மோடி இன்று தமிழகம் வருகை. கோவை கொடிசியாவில் நடைபெறும் தென் மாநில இயற்கை விவசாயிகள் மாநாட்டை தொடங்கி வைக்கிறார். கோவை வரும் பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்திக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. கோவை விமான நிலையம் சென்று பிரதமர் மோடியை வரவேற்க உள்ளதாக தகவல். இன்று கோவை வருகை தரும் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க இருக்கிறார் செங்கோட்டையன். செய்தியாளர்களின் கேள்விக்கு அது சஸ்பென்ஸ் என பதில். பிரதமர் மோடியின் வருகையினையொட்டி பாதுகாப்பு வளையத்திற்குள் கோவை மாநகர். பாதுகாப்பு பணிக்காக 3000 போலீசார் குவிப்பு. விமான நிலையத்தில் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு. பிரதமர் வருகையையொட்டி கோவை மாநகரில் ட்ரோன்கள் பறக்க தடை. கோவை மாநகரின் முக்கிய பாதுகாப்புகள் சிகப்பு மண்டலமாக அறிவிப்பு. பிரதமரின் வருகையினையொட்டி கோவையில் இன்று போக்குவரத்து மாற்றம். நண்பகல் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை வாகன போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக அறிவிப்பு. சென்னை நுங்கம்பாக்கம், தேனாம்பேட்டை, எழும்பூர், சேத்துப்பட்டு, 1000 விளக்கு பகுதிகளில் பெய்த பலத்த மழை. திடீர் மழை காரணமாக வாகன ஓட்டிகள், பள்ளி கல்லூரி முடித்துவிட்டு செல்வோர் கடும் அவதி. கடலூர், மயிலாடுதுறை ஆகிய 2 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. நவம்பர் 23, 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் தமிழ்நாட்டில் பரவலாக கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. தென்காசியில் கொட்டி தீர்த்து வரும் கனமழையால் குற்றாலம் மெயின் அருவியில் குளிக்க தடை விதிப்பு. ஆர்வமாக குளிக்கச் சென்று ஏமாற்றத்துடன் திரும்பிய பொதுமக்கள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள். தமிழ்நாட்டில் இதுவரை 94.74% எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகம். தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. விவசாயிகளின் நலன் கருதி நெல்லின் ஈரப்பத அளவை 22 விழுக்காடாக உயர்த்த வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். திமுக ஆட்சியில் தலைநகர் சென்னை ரவுடிகளின் சாம்ராஜ்யமாக மாறிவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். சென்னை பாரிமுனை அருகே ரவுடி கும்பல் கத்திகளுடன் மோதிக்கொண்டதாக வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. தூக்கி எறிந்த ரிமோட் மாநிலத்திற்குள்ளேயே இருக்க வேண்டும் என்பதற்காகவே திமுகவுடன் கூட்டணி வைத்தேன். டிவி மீது ரிமோட்டை தூக்கி எறிந்தது பற்றி மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் விளக்கம். வேண்டும் எதுக்கா நீங்க டிஎம்கேவோட போய் சேர்ந்தீங்க? நீங்க தான் ரிமோட் கண்ட்ரோல் எல்லாம் தூக்கி போட்டீங்கல்ல டெலிவிஷன் மேல. ஏன் நீங்க மறுபடியும் அங்க போனீங்கன்னா ரிமோட்டை தூக்கி போட்டேன். அதான் சொன்னேன், விமர்சிக்க உரிமை ஜனநாயகத்துக்கு உண்டு. அது தூக்கி போட்டேன். ஆனா ரிமோட்டை வேற ஆள் தூக்கிட்டு ஓடிட்டா. ஆனா அங்க போகக்கூடாது. ரிமோட் ஸ்டேட்டோட இருக்கணும். கல்வியோ அப்படித்தான் இருக்கணும். நாங்க நினைக்கிறோம் ரிமோட். தமிழ்நாட்டில் வெங்காய தாமரை வேண்டுமானால் மலரும், தாமரை மலராது. பாஜகவுக்கு எதிராக சீமான் கருத்து. உள்ளத்திலும் கோயிலையும் தாமரை மலர வேண்டும் சொல்லியிருக்காரு. சேகர் பாபு கடுமையாக கண்டனம் தெரிவித்தார்.
எப்படி பார்க்குறீங்க? அர்ச்சகர் வரைக்கும் தண்ணியிலே மலர்றதில்லை. எங்கள் ஊரில் வெங்காயத்தாமரை தான் மலருது. அவர் ஆசைப்படுறாரு, இதுக்கு என்ன பண்ணுறது? அவர் துறை தானே, அறநிலைத்துறை. அவர் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே. சொல்லு. நடவடிக்கை எடுத்தால் கடுமையான பாஜக களத்தில் இறங்கணும் தமிழிசை தரப்பு. நாங்கள் நடவடிக்கைக்கு ஆதரவாக இறங்குவோம். இரண்டாயிரத்தி 26 ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்க மாட்டோம் என விசிக எம்பி ரவிக்குமார் பேட்டி. திமுக அதிக இடங்களில் வென்று பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் எனவும் நம்பிக்கை. அதற்கான காலம் கழியும் போது அந்த கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சரியான விதத்தில் முன்வைக்கும். 2026ஆம் ஆண்டில் அதற்கான வாய்ப்பு இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோடு இங்கே வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கும். இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை நாங்கள் கைவிட மாட்டோம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டாம் என விசிக பொதுச் செயலாளர் ரவிக்குமார் பேசியது குறித்த கேள்விக்கு திருமாவளவன் பதில். அதை இப்போது நாங்கள் வலியுற மாட்டோம். இல்ல அந்த கோரிக்கை, அதாவது அந்த கருத்தை நாங்கள் கைவிடல. இந்த கோரிக்கையை 2026 தேர்தலில் நாங்கள் வைக்கிறோங்கிறது ஒரு பொதுவான அது நெகோசியேஷன், அது பேச்சுவார்த்தை நடக்கும்போது தொகுதி பங்கீட்டில் நாங்கள் முடிவு பண்ணுவோம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டுங்கிறத இந்த தேர்தல் நாங்கள் வைக்க மாட்டோம். அது ஒரு நிபந்தனையாக வைக்க மாட்டோம். விஜய் காங்கிரஸ் கட்சிக்கு புதியவர் அல்ல என அக்கட்சியின் எம்பி ஜோதிமணி கரூரில் பேட்டி. கடந்த 2010ஆம் ஆண்டே ராகுல் காந்தியை சந்தித்து காங்கிரஸில் இணைய வந்தவர் விஜய் எனவும் பேச்சு. விஜய் ஒன்னும் காங்கிரஸ் கட்சிக்கு புதியவர் அல்ல. அவர் 2010லயே தலைவர் ராகுல் காந்தியை பார்த்து காங்கிரஸ் கட்சியில சேர்றதுக்கான வாய்ப்புகளை குறித்து அவர் ஆலோசனை செஞ்சிருக்காரு. அது அது பல்வேறு காரணங்களால அப்ப நடக்கல. அதனால அவர் ஒன்னும் எங்களுக்கு தெரியாதவர் அல்ல, அவர் எங்களுக்கு தெரிஞ்சவர் தான். அப்புறம் அதே மாதிரி ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் நம்ம ஊர்ல ஒரு மிகப்பெரிய துயரம் சம்பவம் நடக்கிறப்ப தலைவர்கள் பேசுறதுதான் வழக்கம் தான். அதுவே ஒரு தேர்தல் கூட்டணிக்கான அச்சாரம். நம்ம தாவேகா விரும்பினால் கூட்டணி குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசுவார். அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேட்டி. சம்பந்தமான முடிவுகள் எல்லாம் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் எடுப்பார். அவர்கள் விரும்பினால் எங்களுடைய பொதுச் செயலாளர் பேசுவார். திமுகவை எதிர்க்கின்ற சக்திகளை, திமுகவை ஆட்சியை விட்டு விரட்ட நினைக்கின்ற சக்திகளை அத்தனையும் ஒன்றிய நினைக்கின்ற பணியை எங்களுடைய பொது திருவண்ணாமலை தீப திருவிழாவின் போது மலை மீது பக்தர்கள் செல்வதற்கு அனுமதி கிடைப்பதில் குழப்பம். மலையின் உறுதித்தன்மை, மழையின் அளவை பொறுத்து அனுமதி கிடைக்கும் என அமைச்சர் ஏவாவேலு தகவல். எப்படி தொடரலாம் சொல்ல முடியாது. அதனால அப்ப தீபத்தப்ப மலையினுடைய உறுதித்தன்மையை முடிவு செய்துதான் அப்ப ஆன்மீக மக்களை வர்றதா இல்லையான்றத முடிவு பண்ண முடியும். மொழிய இப்ப பண்ண முடியாது. கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு 4762 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். தற்போது 16 ரயில்கள் இயக்கப்படும் நிலையில் கூடுதலாக 16 ரயில்கள் இயக்கப்படும் எனவும் அறிவிப்பு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் குபேரலிங்கத்தை தரிசிக்க குவிந்த பக்தர்கள். கொட்டும் மழையிலும் நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து தரிசனம். குரூப் 2 2A கூடுதலாக 625 பணியிடங்கள் சேர்ப்பு என TNPSC அறிவிப்பு. மொத்த காலி இடங்களின் எண்ணிக்கை 1270 அதிகரிப்பு. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை CBIக்கு மாற்றிய உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதிக்க மறுப்பு. உத்தரவை திரும்பப் பெறக் கோரி உச்சநீதிமன்றத்தில் இடையீட்டு மனுவை தாக்கல் செய்தது தமிழ்நாடு அரசு.
ஏழை பெண்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் கடைகளில் சானிட்டரி நாப்கின்களை மானிய விலையிலோ இலவசமாகவோ வழங்க கோரிய வழக்கு. டிசம்பர் 16ஆம் தேதிக்குள் பதில் அளிக்காவிட்டால் சுகாதாரத்துறை உள்ளிட்ட 3 துறை செயலாளர்கள் நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நீர் மேலாண்மையில் சிறந்த ஊராட்சியாக 3வது இடத்திற்கு திருவள்ளூர் மாவட்டம் பாலாபுரம் ஊராட்சி தேர்வு. டெல்லியில் நடைபெற்ற விழாவில் ஆட்சியர் பிரதாபுக்கு விருது வழங்கினார் மத்திய அமைச்சர் CR பாட்டீல். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து நுரை பொங்கி ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதி. மாமல்லபுரத்தில் இன்று கட்டணமின்றி பிரார்த்தன சின்னங்களை சுற்றி பார்க்கலாம். உலக பாரம்பரிய வாரத்தையொட்டி தொல்லியல் துறை அறிவிப்பு. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுமார் 10 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து விண்ணதிர சரணகோஷம் எழுப்பி வழிபாடு. சபரிமலை சன்னிதானத்தில் நடப்பாண்டு முதல் கேமரா, செல்போன்கள் பயன்படுத்த தடை. புகைப்படம் மற்றும் வீடியோ எடுக்கவும் அனுமதி இல்லை என தேவஸ்தானம் அறிவிப்பு. ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியில் அன்பினால் உலகை ஈர்த்த இறைஞானி சத்திய சாய்பாபாவின் அவதார நூற்றாண்டு விழா. விழாவில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க உள்ள நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். சமூக சேவை மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வுக்கான சத்திய சாய் பாபாவின் வாழ்க்கை தலைமுறைகளுக்கும் வழிகாட்டும் ஒளி. பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. டெல்லி கார் குண்டுவெடிப்பு பயங்கரவாதி உமர் பணியாற்றிய அல்பலா பல்கலைக்கழகத்தில் அமலாக்கத்துறை சோதனை. சோதனையின் போது சேகரிக்கப்பட்ட ஆதாரங்கள் மற்றும் விசாரணை அடிப்படையில் அல்பலா குழும தலைவர் கைது. SIR பணிகளுக்கு எதிராக டிசம்பர் முதல் வாரத்தில் பேரணி நடத்த காங்கிரஸ் கூட்டத்தில் முடிவு. டெல்லியில் உள்ள ராம்லீலா மைதானத்தில் பேரணி நடைபெறும் என காங்கிரஸ் தேசிய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அறிவிப்பு. மேகதாது அணை தொடர்பாக மத்திய அரசிடம் விரைவில் திட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்படும். கர்நாடக துணை முதலமைச்சர் TK சிவக்குமார் திட்டவட்டம். பீகார் பெண்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்கும் வாக்குறுதியை இந்திய கூட்டணி நிறைவேற்றினால் அரசியலில் இருந்து விலகுகிறேன். பீகாரை விட்டு வெளியேறுவதாகவும் ஜன்சுராஜ் கட்சி தலைவர் பிரசாந்த் கிஷோர் சவால். வரும் 22ஆம் தேதி முதல் சாதாரண பாஸ்போர்ட் கொண்ட இந்திய பயணிகள் விசா இல்லாமல் நாட்டிற்குள் நுழைய அனுமதி இல்லை. ஈரான் வெளியுறவு அமைச்சகம் திட்டவட்டம். இந்தோனேஷியாவின் மத்திய ஜாவா மாகாணத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையால் நிலச்சரிவு. 18 பேர் பலியான நிலையில் மாயமான 30க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி தீவிரம். கால்பந்து விளையாடிய நடிகர் அஜித் மகன் ஆர்த்திக் மற்றும் சிவகார்த்திகேயனின் மகள் ஆராதனா. ஒன்றாக அமர்ந்து கண்டு ரசித்த ஷாலினி மற்றும் சிவகார்த்திகேயனின் மனைவி ஆர்த்தி.
வாட்ஸ்அப்புக்கு போட்டியாக எக்ஸ் தளத்திலும் சேட்டிங் வசதி அறிமுகம். ஆடியோ வீடியோ கால் வசதிகளுடன் சேட்டிங் அம்சம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதால் பயனர்கள் மகிழ்ச்சி. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.